சார் சொல்லுங்க. ரோட்டில் யாருமே இல்லை, கொஞ்சம் இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். வேற யார்ட்டையாவது போய் கேளுங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணீங்கன்னா ஒரு டெம்பிள் வரும். அதில் 3rd ஸ்ட்ரீட். ஓகே சார், தேங்க்யூ. ம். டேய் தெரியுதாடா? டேய் தெரியுதாடா? டேய் தெரியுதாடா? எப்படா இதெல்லாம் செய்றீங்க? ஏதோ கார்ல போச்சு, விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க, கார் ஏசியில் கெமிக்கல் எவாபரேட் ஆச்சு, காற்றுல கலந்து அந்த பொண்ணு மயங்கி விழுந்தா. அதில் ஒரு லாஜிக் இருக்கு. நடந்து போனவங்கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்து எப்படிடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குற விசிட்டிங் கார்டில் இருக்கிற எழுத்தளவை வச்சு தான் அவன் பார்க்குற தூரம் வித்தியாசப்படும். 15 அளவுன்னா கொஞ்சம் தூரம் வச்சு பார்ப்பான், 8 அளவுன்னா கொஞ்சம் கிட்ட வச்சு பார்ப்பான். அவன் பார்க்குற தூரத்துக்கு எவாபரேட் ஆகிற அளவுக்கு கெமிக்கல் வச்சுருக்கேன். மூச்சு இழுக்கும்போது வேறுபடும். விசிட்டிங் கார்டை வாங்கின கையால் ஒரு வாட்டி முகத்தை தொடச்சான்னா மயங்கி விழுந்துடும். ஐயோ சிம்பிள். டேய் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. நம்மளையே போலீஸ்க்கு காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டான் இல்ல? நம்மளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ உயிரோடு இருக்கக்கூடாது. உயிரை தவிர உடம்புல எதுவும் இல்லாத அளவுக்கு பண்ணுங்கடா. சரி, அந்த மாதிரி உன நான் பார்க்க. படிக்கும் ஏஞ்சலு உனக்கு நான் தான் இனிமே ஊஞ்சலு. தானா சொல்லிக்கும் கிளாமரு, எங்க தலைதான் உனக்கு டோனரு. மேனா மெனுக்கிற மெதுவா கொள்ளுக்கிற, ஏண்டி வெடிக்கிற கலர் பட்டாசா. கேங்கா திரிகிறோம் போங்கா சிரிக்கிறோம், நாங்க உன்னை கண்டாடுவானு தினசா. காண்டா படிக்கும் ஏஞ்சலு உனக்கு நான் தான் இனிமே ஊஞ்சலு. தானா சொல்லிக்கும் கிளாமரு, எங்க தலைதான் உனக்கு டோனரு. தூக்க கலக்கத்தில் தான் இருந்தாலும் வாலிப மனசு படபடக்கும். ஆமா படபடக்கும். தாக்க எதிரி நெருங்கி விட்டாலும் எரிமலையாக பொறி பறக்கும். ஆமா பொறி பறக்கும். ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி ஆடுவோம், சல்லி காசு கூட இல்லாம தான் முதல்ல போடுவோம். சென்டிமெண்ட் எங்களுக்கு தேவை இல்லடா, எங்க டூட்டியில எதிரி இல்ல ஃப்ரெண்டும் இல்லடா. போனால் போகட்டும் போடா. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க? வாங்க மச்சான் வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க? முடிஞ்சா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க போல. இங்க வாட. சொல்லுங்க. சாம்பல் கூட கிடைக்கக்கூடாது, கொடுத்துரு. போங்கடா.
ஏய் நீங்க என்ன நிக்கிறீங்க? ஆடுங்கடா. புள்ளி வச்சு கோலத்தை போட கொஞ்ச நேரம் பாரு கலைஞ்சு விடும். ஆமா கலைஞ்சு விடும். வெள்ளம் ஏறிய வழியில தாண்டா மீண்டும் தண்ணி வடிஞ்சு விடும். வெள்ளம் வடிஞ்சு விடும். கட்சிக்காரன் காவல்காரன் என்ன தேடுது? அந்த காரியங்கள் முடிஞ்சு போன கடைய மூடுது. சண்டைக்கார சாட்சிக்கார வேற இல்லடா. எங்க சாதனைய பேட்டி எடுக்க சேனல் இல்லடா. போனால் போகட்டும் போடா. காணா படிக்கும் ஏஞ்சலு நான் தான் இனிமே ஊஞ்சலு. தானா ஜொலிக்கும் கிளாமரு எங்க தலைதான் உனக்கு டோனரு. மெனுக்கிற மெதுவா கொள்ளுக்கிற ஏண்டி வெடிக்கிற கலர் பட்டாசா. கேங்கா திரியிறோம் போங்க சிரிக்கிறோம் நாங்க உன்னை கண்டாடுவானு தினசா. காண்டா படிக்கும் ஏஞ்சலு உனக்கு நான் தான் இனிமே ஊஞ்சலு. தானா ஜொலிக்கும் கிளாமரு எங்க தலைதான் உனக்கு டோனரு. சார் சார் போகிற வழியில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் டிஃபன் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமா சார்? தேங்க்யூ சார். டூ மினிட்ஸ் சார். இந்தாம்மா வாங்கண்ணா. மதனேங்க അവിടെ ഉണ്ട്. ஓ என்னாச்சு? அதுவா குப்பமேட்டில் விழுந்து கிடந்ததா அங்கே இருக்கவங்க சொல்லி தான் நாங்கள் உன்னை இங்கே கூப்பிட்டே வர முடிஞ்சது. சேட்டா தான் அவர் வீட்டிலே வச்சு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து சவிதா தான் உன்னை கூடவே இருந்து பார்த்துக்குது. போலீஸு അല്ല കേസെല്ലാം നിങ്ങളുടെ മാമ പാക്കുது. அது நேற்று வர உனக்கு நினைவே இல்லை. அது நீ அங்கே கிடைக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ரொம்ப பயந்து போச்சு. ஆமாம் மதன், எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேஸ் முடிகிற வரைக்கும் அம்மா அப்பா உன்னை பத்திரமா இங்கேயே இருக்க சொன்னாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டுருங்க. எனக்கு மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு சவாரி இருக்குது. நான் போயிட்டு ரிட்டர்னில் வந்துடுறேன். சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். உடம்பு பார்த்துக்க மச்சான். சாப்பிட்டு படுத்துக்கலாம்ல? இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏய் ராஜா, அவன் தான் அது. ஏய் மதன் வேண்டாம் சொன்னா கேளு. ஒரு சவாரி இருக்கு.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.